அதை நக்கீரன் தான் வந்து அதை தொட்டுச்சு. எப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஒரு தினத்தந்தி பேப்பரில் ஒரு கால் பக்கம் ஒரு விளம்பரம் வந்தது. அந்த படத்தில் கால் பகுதி மாத்திரம் ஒரு கிரீன் கலரில் ஃப்ளாட்டாக இருக்கும். நீங்கள் படத்தை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும், ஃப்ளாட்டாக இருக்கும். நான் உடனே அந்த தம்பிகிட்ட சொல்லி, கணேசன் இதை ஜூம் பண்ணியானேன். ஜூம் பண்ணி சொன்னேன், ஏப்பா என்னையா காலையே காணோம், யோ நல்லா டைட் பண்ணு அப்படின்னு. உடனே எங்கள் ஸ்டாலின், அசோக், எங்களுடைய ஃபோட்டோகிராஃபர் சுந்தர், இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, ஏப்பா இந்த படம் நம்ம எடுத்துருக்கோமான. இல்லை நம்மகிட்ட இல்லை, நம்மலாம் ஒரு பக்கம் இருந்தோம், இது அரசாங்க படம், இது அரசாங்கம் கொடுத்த படம். அந்த படத்தை நீங்கள் அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அந்த அரசாங்கம் கொடுத்த படத்தை நான் மறுபடியும் அதை வந்து போட்டு ஜூம் பண்ணுறேன். சார் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல, காலை காணோம், எங்கே போச்சு? அப்போது அந்த ஒரு 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 எப்படி ரொம்ப வருத்தமான விஷயந்தான். ஒரு பெண் சித்திரவதை செய்யப்பட்டு இறந்துருக்காங்கிறதா உண்மை. சித்திரவதைனா அப்படி ஒரு சித்திரதையை நீங்கள் வந்து நமக்கு சொந்தங்களோ, நமக்கு தெரிஞ்சவங்களோ, நம்மளை நம்புகிறவங்களோ, நம்ம கூட இருக்கிறவங்க யாருமே இப்படி ஒரு சித்திரவதைப்பட்டு சாகக்கூடாது. என் கால்களை எடுக்கணும்னா என்னை கொன்று சசி அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சான் அப்படின்னு ஒரு பத்திரிகையில் செய்தி வந்தது. நான் மறுபடியும் நாங்கள் அதை வலியுறுத்தி நாங்கள் 4 இதழ் அட்டப்படமாக பண்ணிட்டோம். அந்த அம்மாவுக்கு கால்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அப்போது நாங்கள் என்ன பண்ணோம், அந்த அம்மாவுடைய பயோடேட்டா அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் அந்த அம்மாவுடைய பயோடேட்டா எடுத்தோம். அந்த பயோடேட்டாவில் அவங்க குறிப்பிட்டிருக்க ஹைட்டுங்கிறது 5.5. இப்போது அந்த இதன்படி இந்த பெட்டியை நாங்கள் ஜூம் பண்ணி பெட்டிக்குள்ளே இருக்கிற அந்த உருவத்தோட, அதாவது ஜெயலலிதாவுடைய உருவத்தில் எவ்வளோ உயரம் இருக்குது அப்படின்னு அளந்தால் 4 அடி தான் இருக்குது. 1.5 அடி இல்லை, 1.5 அடி, அதாவது 1.25 அடி வரைக்கும் இல்லை.